வணக்கம். வெல்கம் டு இல்லத்தரசி கோலம். வாங்க இன்றைக்கி ஒரு குலதெய்வ கோயில் விளாக் பார்க்கலாம். நாங்கள் தாங்க கோயிலுக்கு போகிறக்காக ரெடி ஆனோம். கோயிலுக்கு போயிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கெடா வெட்டுற இடத்துக்கு போயிருக்கிறோம். இது வந்து குரூப்பாக கெடா வெட்டுவாங்க. இதில் நாங்களும் ஒருத்தராக சேர்ந்துருக்குறோம். பார்த்திங்கன்னா முதல்ல உரம்பரைக்கு தான் போயிட்டுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் நாங்களும் ஒருத்தராக சேர்ந்துருக்குறோம். வருஷத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நடக்குங்க. இப்போ வந்து காலங்காத்தால் காஃபி கொடுக்குறாங்க. காஃபி தான் குடித்தவங்க. பார்த்திங்கன்னா எல்லாத்துட்டும் பேசிவிட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு காஃபி குடித்தோம். எங்களுக்கு அதிகமாக இந்த குரூப்பில் தெரியாது. ஒரு ஃபேமிலி தான் எங்களுக்கு தெரியுங்க. அவங்க எல்லாத்தோடும் பேசுவோம். அவங்க ரிலேஷன் கூட பேசுவோம். இது ஒரு தம்பியோட ஃபேமிலி தான் அது. நான் தாங்க உட்காந்துக்கிட்டோம். டீ குடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சாமிகிட்ட உத்தரவு கேட்க போனாங்க. இப்போ நாங்களும் போனோங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து 25 வருஷம் ஆகுது. 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்திருக்கிறேன் இந்த கோயிலுக்கு. ஆனால் தீபம் கார்த்திகை தீபம் போடுறதுக்கு மட்டும் வருவேன். கல்யாணம் ஆனது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு அப்சூட் கோயிலுங்கிறனால இது என்னோடய பையங்க. அப்புறம் அப்சூட் கோயிலுங்கிறனால நாங்கள் என்ன பண்ணோம்னா அடசல் போடலான்னு சொல்லி அடசல் போட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த இடத்துல தான் அடசல் போடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சரி இவ்வளோ நாளாக அடசல் போட்டாச்சு, இன்றைக்கி கெடா வெட்டலான்னு முடிவு பண்ணி கெடா வெட்டியிருக்கேங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் தனியாக ஒரு கெடா வெட்டு வச்சுருந்தோம். அது பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 6 கெடா வெட்டு அப்படி விருந்து போட்டோம் சொந்தக்காரங்களுக்கெல்லாம். அப்படியும் செஞ்சோம். இந்த மாதிரியும் செய்வாங்க. குரூப்பாக சேர்ந்து கெடா வெட்டதில் கலந்துக்குவோம். ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்க இந்த தெய்வம். ரொம்ப ரொம்ப சூப்பரான தெய்வம். இந்த இடத்துல தான் அடசல்லாம் போடுவோங்க. வருஷம் ஒரு நாள் போய் அடசல் போட்டு வருவோம். அப்போ வந்து இந்த மரமெல்லாம் சிறுசாக இருக்குங்க. இப்போ நல்லா பெருசாகி சூப்பராக ஒரு வனம் மாதிரி ஆயிடுச்சுங்க. எல்லாம் உங்களுக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டதெல்லாம் என்னோடய சுவைசிக்ஸ் சேனலில் இருக்குது, பாருங்கள். அதையும் 2 விலாகாக பிரிச்சிட்டேங்க. இதையே ஏன்னா நிறைய எடுத்துகிட்டு வந்துருந்தேன், அதனால் இப்போ கிளம்பி போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து அப்புச்சூட்டு கோயில் இந்த கோயில் தான். அதனால் அந்த குரூப்பும் வந்திருந்தாங்க. அவங்க கூட பேசிட்டு கிளம்பிட்டேங்க. இந்த குலதெய்வம் கோயில் வீடியோ கொடுத்துருக்குறேன் நான். அதெல்லாம் வெவ்வேறு சூழ்நிலையில் கொடுத்துருப்பேங்க. அப்புறம் பேசுகிற இது வந்து ஒரே மாதிரி இருக்காதுங்க. ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்றை பற்றி பேசியிருப்பாங்க. எனக்கு குலதெய்வ கோயில் பற்றி பேசுகிறேன்னா அவ்வளோ ஒரு பிரியங்க. இந்த கோயில் அது என்னை வளர்த்தெடுத்த தெய்வங்க. அதனால் என்னால் எப்போவுமே மறக்க முடியாது. அதனால் இந்த கோயிலை பற்றி பேச சொன்னிங்கன்னா எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிகிட்டே இருப்பேன். ஆனால் நான் உங்களுக்கு அவ்வளோ பேசலை. என்ன விஷயமோ அதை மட்டும் சொல்லியிருக்கேங்க. அந்தளவுக்கு பேசுறதுக்கு பிடிக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரூமுக்கு போகிறோம். ரூம் போட்டிருந்தோம். அந்த ரூமுக்கு போகிறோம். ஏன்னா வெயில் சரியான வெயிலாக இருந்ததுங்க, தாங்கவே முடியல. அதனால் அப்புறம் எனக்கு கொஞ்சம் கால் வலி இருக்குல்லங்க, மூட்டு வலி இருக்குது. அதனால் சரி ரூமில் போய் குளிச்சுட்டு அப்புறமே வரலான்ட்டு போகிறோம். முதலே குளிச்சுட்டு தான் வந்தோம். மறுபடியும் போய் குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வரலான்ட்டு போகிறோங்க. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா கோயில் நிறையா இருக்குங்க. பார்க்குறக்கு எல்லா கோயிலுமே அம்சமாக இருக்கும். இது என்னோடய ஃபேமிலிங்க. எங்கள் வீட்டுக்காரர் பையன் நான். இது என்னோடய காளியம்மன் குலதெய்வம், அப்பா வீட்டு குலதெய்வம் தான். இப்போ அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்குறேங்க. சாமி கும்பிட்றதுக்கு தேங்காவில் வாங்கி கொடுத்து சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்கிறோம். என் பையன் எங்கள் வீட்டுக்காரர் இல்லை கும்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்குறோம். இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு நான் 5ஆவது படிக்கிறப்பிருந்து போயிருக்கிறேங்க. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் 25 வருஷமாக போகிறேன். மரம் எல்லாம் இருக்குங்க. சூப்பராக இருக்கும். வித்தியாசமான ஒரு அமைப்பாக இருக்கும். அம்சமாக இருக்குங்க. கிளம்பியாச்சுங்க. எங்கள் பையன் போயிட்டுருக்காங்க காருக்கு. ஏன்னா அவன் வந்து ரொம்ப நேரமெல்லாம் கும்பிட மாட்டானுங்க. நானும் ரொம்ப நேரம் கும்பிட மாட்டேன். ஆனால் எங்கள் வீட்லேயும் ஒரு பக்திமான் இருக்காருங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரரு. வீட்டில் சாமி கும்பிட்டாலும் 1 மணி தான் எங்கள் வீட்டுக்காருங்க. வீட்டில் சாமி கும்பிட்டாலும் 1 மணி நேரம் ஆகும். கோயிலில் சாமி கும்பிட்டாலும் 1 மணி நேரம் ஆகுங்க. ரொம்ப ரொம்ப சிறந்த பக்திமான் பார்த்திங்கன்னா அப்படிதாங்க. நாங்கள் வந்து அப்படி இல்லைங்க. நானும் என் பையனும் அவ்வளோ இல்லை. நான் ஓரளவுக்கு கும்பிடுவேங்க. எங்கள் பையன் அதோட கொஞ்சம் கம்மியாக கும்பிடுவானுங்க. ஆனால் கோயிலுக்கு போவோம் கண்டிப்பாக. எவ்வளோ கால்வலி இருந்தாலுமே கோயிலுக்கு போகிறோன்னா எனக்கு தனி சந்தோஷம் வந்துடுங்க. அது எங்கள் குலதெய்வ கோயில்னால் கேட்க வேண்டாங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து பூஜை சாமான் வாங்கி ஃபஸ்ட்டே வாங்கிட்டு போயிட்டோம். மறுபடியும் வாங்கி வச்சுருக்குறோம். அதை எடுக்கிறதுக்காக போனாங்க.
இப்போ மறுபடியும் கிழக்கு கோயிலுக்கு போகிறோங்க. அன்றைக்கி ஃபுல்லாக அதுதான் வேலைங்க. மேற்கு கோயிலுக்கு போக, கிழக்கு கோயிலுக்கு போக, இதே தான் வேலைங்க. இப்போ போயிட்டுருக்குறோம். இது மாரியம்மன் கோயிலுங்க. எல்லா கோயிலுக்குமே இந்த ஊர் இருக்கிற எல்லா கோயிலுக்குமே போயிருக்கிறோம். ஆனால் இப்போ வந்து போகலைங்க. மெயினாக வெயில், சூடு, அப்புறம் எனக்கு கால் வலி அதிகம், அதனால் போகலைங்க. இப்போ வந்துட்டேங்க எங்களோட நாவலடியான் கோவிலுக்கு. இங்கே வந்து செல்லாண்டி அம்மன் தாங்க மெயினாக இருக்கும். ஆனால் மெயினாக எல்லோரும் சாமி கும்பிடுறது பார்த்திங்கன்னா நாவலடியான் தான் அதிகமாக கும்பிடுவாங்க. அதுக்கு அவ்வளோ பவருங்க. பாருங்கள் விநாயகர் எவ்வளோ அம்சமாக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு தெய்வமே அம்சமாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 குதிரை இருக்குங்க. காரையில் கட்டியிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசுலலாம் எங்கள் கோயிலில் 2 குதிரை இருக்குது அப்படி சொல்லிகிட்டு இருப்பாங்க பெருமையாக. எப்போவுமே என்னோடய குலதெய்வத்தை பற்றி பெருமையாக தான் பேசுங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தோட நமக்கு பெருசு நம்மளோட குலதெய்வம். அதனால் அப்படி சொல்கிறதுங்க. சின்னதுலேருந்தே அப்படி தான் சொல்லுவேன். இப்போ சுற்றி சாமியோட போயிருக்கிறோம். வீட்டுக்காரரு எங்கள் பையன் பின்னாடியே நான் போயிட்டுருக்குறேங்க வீடியோ எடுத்துகிட்டு. அதிகமாக எடுக்க மாட்டேங்க, டைம் இருந்தங்காட்டி அப்படி கொஞ்சம் எடுத்துருக்குங்க. இது ஒரு குட்டி பார்க் அங்கேயே இருக்குது. அவ்வளோதாங்க, சாமி மட்டும் முடிச்சாச்சு. இப்போ கிளம்ப போகிறோம். பாருங்க கால் வலி இருக்குதுங்க. எந்த டைமில் வீடியோ எடுத்தாலும் ஃபோட்டோ எடுத்தாலும் அந்த கால் வலியோட கஷ்டம் தெரியுங்க. கிளம்பிட்டோம், எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இனி அடுத்த வருஷம் தான் இந்த மாதிரி விசேஷம். இடையில சும்மா வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. கிளம்பி வந்துட்டுருக்குறோம். இப்போ இது ஏன் இவ்வளோ எடுத்துன்னு பார்த்திங்கன்னா ஒரு வானவில் இருந்துச்சு. அது இருந்ததுன்னா இன்னும் ரம்மியமாக இருந்திருக்குங்க. ஆனால் அது அழிஞ்சிருச்சு. கொஞ்சம் மட்டும் இருந்தது. இந்த மாதிரி இயற்கை ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. ஆனால் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் இயற்கைன்னா பிடிக்கும். எனக்கும் பிடிக்குங்க. உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய ஈஸி கலர் கோலம் சுவை 6 சேனலையும் பாருங்கள். சுவை 6 சேனலில் இதே மாதிரி விலாக் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் அது வந்து சமையல் விலாக், சாப்பிட்ட விலாக் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வேறு மாதிரி பேசியிருப்பேன். வேறு மாதிரி காட்சிகளும் இருக்கும், பாருங்கள். காளியம்மன் கோவில், இது நவலடியான் கோவில், செல்லாண்டி அம்மன் குலதெய்வம் இருக்குதுங்க. இதுக்கப்புறம் எங்கள் அப்பா வீட்டு கோயில், அதாவது அம்மா வீட்டு கோயில் சொல்லிட்டு என்னோடய இப்போ குலதெய்வ வீட்டுக்காரரோட கோயில் சொல்லாமல் இருக்க முடியுங்களா? இது பார்த்திங்கன்னா எங்களோட குலதெய்வம் அருங்கரை அம்மன் கோவில். இது நிறைய வீடியோ கொடுத்துருக்குறேன் ஏற்கனவே, பாருங்கள். இந்த கோயில் வந்து எங்கள் அம்மாவுக்கு அப்சூட் கோயிலுங்க. எங்களுக்கு இந்த 2 கோயிலுமே சம்மந்தம் இருக்குது. நவலடியான் கோயில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு அப்சூட் கோயில். அதனால் இந்த 2 கோயிலுமே சம்மந்தமாக இருக்குது. அதே மாதிரி எங்கள் பையனுக்கும் நாளைக்கு வரப்போகிற கல்யாணம் பண்ணும்போது வரப்போகிற மருமக இந்த 2 கோயில் ஏதோ ஒரு கோயிலாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. வேறு புது கோயிலாக இருந்தாலும் சந்தோஷப்படுவேன். பார்க்கலாங்க எப்படி கடவுள் உத்தரவு கொடுத்துருக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.